முடிவு பரிவிந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று. ஆமேன். இந்த உலகம் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்குதுன்னா, உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் அன்புக்காக என்ன செய்யறாங்க? அது எல்லா உயிர்களும் அன்புக்காக என்ன செய்யுது? இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம இந்த அன்பை குறித்து நம்ம ஆங்கிலத்துல பார்க்கும்போது லவ் என்கிற ஒரு வார்த்தையை என்ன செய்யறோம்? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கிரேக்க பதத்திலே இந்த அன்புக்கு 4 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவது என்னன்னா ஸ்டோர்ஜ்னு சொல்றாங்க. ஸ்டோர்ஜ்னா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையேயான ஒரு பாசம். இது என்ன சொல்லலாம்? ஒரு அஃபெக்ஷன் சொல்லலாம். ரெண்டாவது ஃபீலான் எனப்படும். இது கிரேக்க பதத்திலே சக மனிதர்களிடையே நிலவும் சகோதர நட்பு ஆகும். ஆமென். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கிறது. ஈரோஸ் எனப்படும் இரு பாலருக்கிடையான ஒரு அன்பு. இதை காதல்னு சொல்லுவாங்க, ஈரோட்டிக் லவ். 4வதாக ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பின் பேரு அகாப்பே. அது தெய்வீக அன்பு என்று. ஆமேன். நாம் தேவன் நம்மேல் வைத்த அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னது என்பதை நாம் என்ன செய்யணுங்க? அறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த வேளையிலே அவருடைய அன்பை உணர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம்? ஆழமான ஆழியிலும் அகலமான அன்பு என்ற பாடலை உற்சாகமாக ஒரு மனதோடு கூட நாம் பாடலாம்.